அடுத்து 25வது நாள், அதாவது 75வது நாள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, 75வது நாளில் என்ன இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆடு வந்து 75 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு 10 கிலோ அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோ வச்சு வந்துடும், இல்லை ஒரு 5-6 கிலோ வந்துடும். ஓகேங்களா, 75வது நாள் என்ன மருந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இது எதுக்காக இந்த மருந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, தோலில் வந்துட்டு ஒரு சில புழுக்கள் வரும், இந்த சொரியாசிஸு இந்த மாதிரி புண்ணெலாம் வரும், கண்ணில் ஒரு சில புழுலாம் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு தோல் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வருது பார்த்திங்கன்னா. தோல் சம்மந்தமான பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அந்த புழுக்களை ஒழிக்கிறதுக்காக இந்த மருந்து வந்து கொடுக்குறோம். இந்த மருந்தோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஐவர்மெக்டின் ஓரல் சொல்யூஷன். ஓகேலா, ஐவர்மெக்டின் ஓரல் சொல்யூஷன் இந்த மருந்து வந்துட்டு கொடுக்குறோம். ஓகேலா, ஸோ பொதுவாகவே இந்த மருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 வகையில் இருக்கும். ஓகே, இப்போ நான் சொன்ன எல்லா மருந்துமே 4 வகையில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஃபார்மெட்டில் ஒரு டைப் ஆஃப் மருந்து இருக்கும், இன்ஜெக்ஷன் ஃபார்மெட்டில் ஒரு டைப் ஆஃப் மருந்து இருக்கும், பவுடர் ஃபார்மெட்டில் ஒரு டைப் ஆஃப் மருந்து இருக்கும், டேப்லெட் ஃபார்மெட்டில் ஒரு டைப் ஆஃப் மருந்து இருக்கும்.